أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நபி தோழர்களின் அழகிய வரலாறு என்ற தொடரிலே நாம் பார்த்து வருகின்றோம். அதிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல், நபி தோழர்கள் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து மார்க்கத்தை அறிந்து அதன் மூலம் அந்த மார்க்கத்திற்கான தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு நபி தோழர்கள் இருந்தார்கள் என்ற சம்பவத்தை எல்லாம் நாம் அதிகமாக கேள்விப்பட்டு இருப்போம். எந்த அளவுக்கு அவர்கள் தியாகம் செய்வதற்கு முன்னணியாக வந்திருந்தார்கள், அவர்கள் எந்த அளவுக்கு அதில் களத்தில் நின்று போராடி இருக்கின்றார்கள் என்பதை நபி தோழர்கள் போர்க்களங்களிலே எந்த அளவுக்கு செயல்பட்டிருக்கிறார்கள், எந்த அளவுக்கு வீரதீரமாக களத்தில் நின்று இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்டு இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கும்போது, அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்ற பிறகு அங்கே முதல் போரை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது. எதிரி படையினர் மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற தகவல் கிடைத்த பிறகு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதை போய் சந்திக்கிறதுக்காக எதிர்கொள்வதற்காக பார்க்கிறார்கள். ஒரு வியாபார கூட்டம் வருகின்றது. அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் திடீரென்று அமைந்து விடுகிறது. ஏனென்றால் இது திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய ஒரு போராக அமையவில்லை. முன்கூட்டியே இதை அறிந்து எதிரிகள் வந்து தாக்க வராங்க, இதற்காக நாம் இந்த போரை சந்திக்க வேண்டும் என்பதற்காக நம்ம தயாராகணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் படையை திரட்டி கொண்டு அந்த களத்தை போய் சந்திக்கவில்லை. அதில் திடீரென்று சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அப்படி சந்தித்த போர் தான் முதல் போராக இருக்கக்கூடிய பத்ர் போர். இந்த பத்ர் போர்க்களத்தில் சில நபித்தோழர்கள் கலந்து கொள்ளாமலும் இருந்திருக்கிறாங்க. பல நபித்தோழர்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அதில் சில நபித்தோழர்கள் இதில் கலந்து கொள்ளாமலும் இருந்திருக்கிறாங்க. அப்படி கலந்து கொள்ளாமல் இருந்த ஒரு நபித்தோழர் தான் அனஸ் பின் நலுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொள்ளலை. ஏனென்றால் திடீர்னு நடந்ததுனால சில நபித்தோழர்கள் ஈடுபட்டதில் இவங்களும் ஒருத்தங்களாக இருக்கிறாங்க. அப்புறம் அல்லாஹ்வின் தூதர் அந்த பத்ர் போர்க்களத்தை சந்திக்கிறாங்க. சந்தித்த பிறகு அதில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அல்லாஹ்வின் தூதரவர்களுக்கு கொடுத்த பிறகு இந்த போர்க்களத்தை கலந்து கொள்ளாத ஒரு நிலையை அனஸ் பின் நலுர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வந்து கவலையை வெளிப்படுத்துகிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இந்த இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்கான கூட்டத்திற்கு எதிராக நடந்த முதல் யுத்தத்தில் நான் கலந்து கொள்ள முடியலை, அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அந்த வாய்ப்பு கிடைத்திருந்தால் நான் எந்த அளவுக்கு செயல்பட்டிருப்பேன் என்பதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அல்லாஹ் உங்களுக்கு காட்டியிருப்பான். வந்து கலந்து கொள்ள முடியாமல் போயிடுச்சு இப்படின்னு சொல்லி வருத்தத்தில் சொல்கிறாங்க. சொல்லிட்டு திரும்ப சொல்கிறாங்க, இதே மாதிரியான ஒரு வாய்ப்பு இன்னொன்று மறுபடியும் அல்லாஹ் ஏற்படுத்தினான்னு சொன்னால் நிச்சயமாக அந்த களத்தில் நான் எவ்வாறு செயல்படுவேன் என்பதை நீங்கள் பார்ப்பீங்க அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் நிச்சயமாக நிகழ்த்தி காட்டுவான் என்று அனஸ் பின் நலுர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அந்த போர்க்களத்தில் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழலை வெளிக்காட்டுறாங்க. வெளிக்காட்டிட்டு சொல்கிறாங்க, அடுத்ததாக முதல் போரில் வந்து தோற்ற தோல்விக்கு பதிலடியாக என்ன செய்கிறார்கள் என்றால் எதிரியினர் படையை திரட்டி கொண்டு உஹது களத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. உஹது போர்க்களம் வந்து அங்கே ஆயத்தமாகப்படுகிறது. உஹது போர்க்களத்தை வந்து சந்திக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் அதை எதிர்கொள்வதற்கு வந்து திட்டமிட்டு படைகளை திரட்டி அந்த படைகளுக்குண்டான வியூகங்களை எல்லாம் வகுத்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வந்து அந்த படையினருக்கு கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் எங்கே நிற்கணும், எப்படி இருக்கணும், எல்லா சூழலையும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஒரு போருக்குண்டான ஒரு போர்க்களத்தை சந்திப்பதற்கு உண்டான வியூகங்களை வகுத்து போர்க்களத்தில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு நபித்தோழர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் கட்டளையிடுறாங்க. இப்படி கட்டளையிடக்கூடிய ஒரு சூழலில் ஒரு கூட்டத்தினர் வந்து ஒரு மலை குன்றின் மீது நீங்கள் நில்லுங்க, அந்த மலை குன்றின் மீது நீங்கள் இருந்து என்னுடைய கட்டளை வரும் வரைக்கும் நீங்கள் அங்கே இருக்கணும், அங்கே இருந்து எந்த நேரத்துலையும் நீங்கள் இறங்கிவிடக்கூடாது, நான் சொன்ன பிறகு தான் நீங்கள் இறங்கணும், அப்படி இறங்கக்கூடாது. எந்த அளவுக்கு நீங்கள் இறங்கக்கூடாதுன்னு சொன்னால்
இந்த போர்க்களத்தில் எங்களுக்கு எந்த நிலை ஏற்பட்டாலும் சரி, எந்த சூழல் இருந்தாலும் என்னுடைய கட்டளை வராமல் நீங்கள் இறங்காதீங்க. நாங்கள் நம்ம வெற்றி பெற்றுட்டோம் என்று நினைச்சாலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. கட்டளை வந்த பிறகுதான் இறங்கணும்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதரவர்கள் ஒரு போர்க்களத்துக்கு உண்டான வியூகத்தை வகுத்து ஒரு குழுவினரை அந்த மலைக்குன்றின் மீது நிற்க வைக்கிறாங்க. ஆரம்பத்தில் அல்லாஹ்வின் தூதரவர்கள் அவர்களுடைய படையினர் இருக்கக்கூடிய நபித்தோழர்கள் எல்லாம் முன்னேறி சென்று இந்த போர்க்களத்தை சந்திக்கிறாங்க. எதிரிகள் சிதறண்டு விரண்டு ஓடக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்த கனிமத்து பொருட்கள் எல்லாம் விட்டுட்டு செல்லும் அளவுக்கு திரும்ப புறமுதுகு காட்டி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு வீரதீரமிக்க ஒரு போர்க்களத்தை சந்திக்கிறாங்க. நபித்தோழர்களும் முன்னேறி செல்றாங்க. அல்லாஹ்வின் தூதரவர்களும் அந்த படையை வழிநடத்தி கொண்டு முன்னேறி சென்றுகிட்டு இருக்கிறாங்க. எதிரிகள் எல்லாம் சிதறி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலை அல்லாஹ்வின் தூதர் எந்த குழுவினருக்கு கட்டளை இட்டார்களோ அந்த குழுவினர் இதை பார்க்குறாங்க. மேலென்று அந்த மலைக்குன்றின் மீதிருந்து பார்க்குறாங்க. எதிரிகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க, தலை தெரிச்சு ஓடுறாங்க, தோல்வி பயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. உயிரை காப்பாற்றணுன்ற ஒரு சூழலில் என்ன பண்ணுறாங்கன்னா புறமுதுகு காட்டி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழலை பார்த்த உடனே நம்ம தான் அல்லாஹ்வின் தூதருடைய படையினர் முன்னேறி சென்று ஓடுறாங்களே, எதிரிகள் இப்படி ஒரு சூழலை சந்திச்சிட்டாங்க, நம்ம போவோம், நம்ம இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே விட்டுட்டு போன இந்த கனிமத்து பொருட்களை எடுக்கக்கூடிய ஒன்றுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் எதை சொன்னார்களோ அதற்கு மாற்றமாக என்னுடைய உத்தரவு இல்லாமல் நீங்கள் இறங்கக்கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்க, அல்லாஹ்வின் தூதரை அந்த உத்தரவுக்கு மாற்றமாக அவர்கள் வந்துடுறாங்க. இதை எதிரிகள் சரியான முறையில் கணித்து அந்த கணிக்கக்கூடிய அந்த நிலையில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த இடத்துல அல்லாஹ்வின் தூதர் ஒரு திட்டத்தோடு தான் நிற்க வச்சிருக்கிறாங்க. அது அந்த திட்டத்தை இவர்கள் சரியாக உள்வாங்காமல் புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கக்கூடிய நிலையில் இவங்க இறங்கி வந்த உடனேயே அவங்க எதிரிகள் அதை கவனித்து விட்டு அதன் வழியாக எதிர்த்தாக்குதல் தொடுக்கிறாங்க. அப்படி எதிர்த்தாக்குதல் தொடுத்த பிறகு ஆரம்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு சூழல் உஹது போர்க்களத்தில் இருந்ததோ அதற்கு அப்படியே தலைகீழாக மாறி அங்கே இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் எதிர்மறையாக மாறி யார் எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரியாத அளவுக்கு, எதிரி யார், இங்கே இருக்கக்கூடிய நம்ம படையினர் யார்ன்ற தெரியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சூழல் அமைஞ்சிருச்சு. அப்போ நபி தோழர்கள் எல்லாம் அங்கே தாக்கப்படுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிவைத்து தாக்குதல் தொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நபி தோழர்கள் பின்வாங்கி ஓடும் அளவுக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னால் சூழல் மாறிக்கொண்டு போகுது. அப்போ இந்த சூழலை சரியான முறையில் எதிரிகள் பயன்படுத்தி முன்னேறி வரும்போது, அப்போது இந்த பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொள்ளாமல் இருந்தாங்களே, அதை வருத்தத்தை தெரிவித்தாங்களே, அந்த நபித்தோழர் அனஸ் பின் ரலியல்லாஹு அன்ஹு எதிரிகள் முன்னேறி வந்து கொண்டிருக்கிறாங்க, நபித்தோழர்கள் அதில் பின்வாங்கி ஓடும் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இவர்கள் முன்னேறி செல்கிறாங்க. எதிரியை முன்னோக்கி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவர்களை எதிரியை தாக்குவதற்கு என்னென்னா வாளை எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய அளவுக்கு வீரமிக்க ஒரு அளவுக்கு செல்கிறாங்க. அப்போ எதிரில் வரக்கூடிய சாது பின் உபாதா அவர்கள் கேட்குறாங்க, அனஸ் பின் நல்ரே எங்கப்பா போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது உஹது மலைக்கு அடியில் நான் சொர்க்கத்துடைய வாடையை முகர்ந்து விட்டேன், ஆகையால் நான் சொர்க்கத்தை நோக்கி செல்கிறேன் என்று அந்த எதிரிகளை நோக்கி வாளை எடுத்துக்கொண்டு உள்ளே முன்னேறி சென்று பல நபர்களை வெட்டி வீழ்த்தி எதிரிகளால் இவர்கள் தாக்கப்பட்டு இவரும் அந்த இடத்துல ஷஹீதாகிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு சூழல் பாருங்கள். ஆரம்பத்தில் அவங்களுடைய கவலை என்னன்னு சொன்னால், இந்த முஷ்ரிக்களுக்கு எதிராக நடந்த முதல் யுத்தத்தில் நான் கலந்து கொள்ள முடியலையே, அப்படி கலந்து கொண்டிருந்தால் இவர்களுக்கு எதிராக நான் மிகப்பெரிய அளவுக்கு வீரதீரமிக்க அளவுக்கு போரிட்டிருப்பேனே என்று அந்த போர்க்களத்தில் முதல் களத்தில் கலந்து கொள்ளாத கவலையை வெளிப்படுத்துகிறாங்க. அடுத்து அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுத்த மட்டில் அதை சரியான முறையில் பயன்படுத்தி இந்த இணை வைக்கக்கூடிய கூட்டத்துக்கு எதிராக என்னுடைய செயல்பாடுகள் இருக்கணும் என்பதாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், எதிரியை நோக்கி அந்த கள சூழல் அப்படி தலைகீழாக மாறின பிறகு கூட பின்வாங்கி ஓடாமல் அதில் அந்த இணை வைக்கக்கூடிய கூட்டத்தை நம்ம ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என்று என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், எதிராக போய் சந்திக்கிறதுக்கு போகிறாங்க. சந்திக்கிறதுக்கு போய் பல நபர்களை அந்த போர்க்களத்தில் வெட்டி வீழ்த்தி அவரும் அங்கே ஷஹீதார்கள். என்றால் முதல் போர்க்களத்தில்
எதிரிகள் தோற்ற அந்த தோல்வியுற்ற அந்த நிலையின் விரக்தியில் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், யாராவது அவர்கள் மூலமாக வீழ்த்தப்பட்டு மரணித்து விட்டார்கள் என்றால் அந்த ஜனாசாவை என்ன செய்வார்கள் என்றால் கொடூரமான முறையில் சிதைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் கொடூர ஒரு எண்ணம் படைத்தவர்களாக இருந்தாங்க. அதே மாதிரி அனஸ் பின் நல் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த உடலையும் அதுபோன்று சிதைத்து விட்டார்கள். போர்க்களம் எல்லாம் முடிந்த பிறகு அதன் பிறகு போய் பார்க்குறாங்க. எல்லாம் போய் பார்த்தா அங்கே இது மாதிரி சிதைந்து கிடந்த ஒரு ஜனாசா இருக்குது. யாருன்னே அடையாளம் தெரியலை. பாருங்க, சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் பேசிக்கிறாங்க, யாரும் தெரியலேன்ட்டு. அதன் பிறகு பார்த்தா அனஸ் பின் நல் ரலியல்லாஹு அவர்களை காணோம். அவருடைய சகோதரி பார்த்துட்டு விரலில் இருக்கக்கூடிய அந்த நுனியில் இருக்கக்கூடிய அடையாளத்தை வைத்து அதை பார்த்துட்டு, இது என்னுடைய சகோதரர் அனஸ் பின் நல் தான், இவர் தான் என்னுடைய சகோதரர் என்று அடையாளம் காட்டுறாங்க. அதன் பிறகு ஜனாசாவை தூக்கி கொண்டு செல்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு சூழலாக அந்த போர்க்களத்தில் அவர்கள் களம் கண்டாங்க பாருங்க. கவலைப்பட்டு ஒரு போர்க்களம் மிஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னோடனே கவலைப்படுறாங்க. அடுத்த போர்க்களத்தில் எதிரிகளை எப்படி நம்ம எதிர்கொள்ளணும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையோடு செல்றாங்கன்னு சொன்னால், இன்னைக்கு இது போன்ற ஒரு சூழல் நம்மளிடத்தில் இருக்கான்னு பாருங்க. இது மாதிரியான ஒரு வாய்ப்பு, ஒரு மார்க்க விஷயத்தை தெரிந்து கொள்வதில், மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பயான் நிகழ்ச்சியை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு பயான் நிகழ்ச்சியை நம்ம போய் கலந்து அழைக்கிறாங்க, அழைச்சி நம்ம போக முடியல. ஒரு நல்ல விஷயத்துக்கு, மார்க்க விஷயத்துக்காக அழைக்கிறாங்க, நம்ம போக முடியலேன்னு சொல்லி இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு நம்ம போக முடியாமல் போயிருந்தா ஒரு நன்மை அடைஞ்சிருக்கலாமே. ஒரு தாவாவுக்கு கூப்பிடுறாங்க, தாவாவுக்கு போயிட்டு ஒரு 4 பேருக்கு மார்க்கத்தை சொல்லி அதன் மூலம் அவர்களுக்கு இந்த ஏகத்துவத்தை, இஸ்லாத்தை எடுத்து அமல்கள் விஷயங்களை அவருக்கு போதிச்சு நன்மையை ஏவி தீமையை தடுக்கலாமே இப்படின்னு அழைக்கப்பட்டு நம்ம அதற்கு போகாமல் சில சூழலில் நம்ம போக முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இப்படி நம்ம இது மாதிரி நம்ம கலந்து கொள்ள முடியாமல் போயிடுச்சு. ஒரு மார்க்க பிரச்சாரமாச்சு, அதில் போயிருந்தால் ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், ஒருத்தருக்கு நன்மையை ஏவி அந்த நன்மையை அவர் செய்ய தொடங்கிட்டா அதன் மூலமாக எனக்கு நன்மை கிடைக்குமே இப்படி நம்ம தவற விட்டுட்டோமேனு இது மாதிரி நம்ம என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கிறோமா? மார்க்க விஷயத்திற்காக இது மாதிரி நம்ம கவலைப்பட்டிருக்கோமா? இதில் நம்ம கவலைப்படுறதுனால, இப்படி மார்க்க பிரச்சாரத்துக்கு போகிறதுனால ஏதாவது நம்மளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுற போகுதா? நம்முடைய உயிரை இழந்துட போகிறோமா? அப்படி ஒன்றும் இருக்காது. ஆனால் நபித்தோழர் அனஸ் பின் நல் ரலியல்லாஹு கவலைப்பட்ட விஷயம் போர்க்களத்தில் கலந்து கொள்ளலன்னு சொல்லி, போர்க்களம் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சேன்னு சொல்லி கவலைப்படுறாங்க. ஏன்? போனால் போய் திரும்பி வரக்கூடிய களம் கிடையாது போர்க்களம். போனால் வருவோமா வரமாட்டோமா என்பது நிச்சயமில்லாத களம்தான் போர்க்களம். அப்படிப்பட்ட அந்த களத்தில் நாம் போய் கலந்து கொள்ள முடியலேன்னு கவலையை வெளிப்படுத்துகிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு உறுதி பாருங்க. மார்க்கத்திற்காக எத்தகைய தியாகத்தையும் செய்ய வேண்டும் என்று அந்த அளவுக்கு ஒரு உறுதியாக இருக்கிறாங்க. அப்போ இதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு இவர்களிடத்திலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினையாக இருக்கு. அதே மாதிரி நபித்தோழருடைய வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், பத்ர் போர்க்களத்தில் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அந்த படையை சந்திப்பதற்காக ஆயத்தமாக்கி இருக்கக்கூடியவர்களை வைத்து என்ன பண்ணுறாங்கன்னா நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சுட்டு அடுத்து சொல்கிறாங்க, நபி தோழர்கள்ட்ட அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, வானம் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்ட இந்த சொர்க்கத்தை நோக்கி விரையுங்கள், களத்தை சந்திங்கன்றாங்க. இந்த வார்த்தை, இந்த வசனத்தை சொல்லி அல்லாஹ்வின் தூதர் முடித்ததுக்கு முன்பாகவே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சாப்பிட்டு கொண்டிருந்த பேரிச்சம்பழத்தை தூக்கி வீசிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் விரைந்து ஆகான்ட்டு போகிறாங்க. அல்லாஹ்வின் தூதரை அழைச்சி, இங்கே வாங்க உமைரை இங்கே வாங்க, எதுக்கு ஆகான்னு சொன்னீங்க, எதற்காக சொன்னீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, வானம் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்ட பிரம்மாண்டமான சொர்க்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த சொர்க்கத்தை நான் அடைவதற்கு, அந்த சொர்க்கத்தில் நான் போக வேண்டும் என்பதற்கு இந்த பேரிச்சம்பழத்தை நான் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரமே அதிகமான நேரம், ஆகையால் நான் விரைந்து அதற்காகத்தான் ஆகா என்று சொன்னேன் என்று உடனே போர்க்களத்துக்கு போகிறாங்களே. கொஞ்சம் கூட ஒரு தாமதிக்காமல் களத்தை போய் சந்திப்பதற்கு ஒரு சிறிய நேரம் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய எனக்கு அதிகம்தான், இது எப்படி நம்ம தாமதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த போர்க்களத்தை சந்திக்கிறார்கள் என்றால், அந்த போர்க்களங்களில் நபித்தோழர்கள் எவ்வாறு செயல்பட்டிருக்கிறாங்க. தன்னுடைய உயிரையும் துச்சமாக மதித்து, போனால் நமக்கு திரும்ப வருவோமான்னு தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு களத்தில் போய் அப்படி அதை நேசித்து போகிறாங்க. ஏன்? அங்கே போய் நான் மரணித்து விட்டால், ஷஹீதாக்கப்பட்டால் எனக்கு சொர்க்கம், அந்த சொர்க்கத்திற்கு நான் போக வேண்டுமே என்று இதற்கு தான் ஆசைப்பட்டாங்க.
வேறு அங்கே போய் அந்த களத்தில் போய் சந்திப்பதுனால, அந்த களத்தில் போய் நிற்பதுனால ஏதாவது அவர்களுக்கு என்ன புகழ் மாலை சூட்ட போகிறாங்களா? இதற்காக எதையாவது வந்து பாராட்டு விழா நடத்தி ஏதாவது ஒரு பரிசளிக்கப்பட்டு உலகத்தில் ஏதாவது கௌரவிக்கப்படுவாங்களா? என்ன நடக்கும்? அவார்டு கொடுத்துருவாங்களா? என்ன அவார்டு கொடுப்போம்? ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. ஏதோ பதவி உயர்வு கிடைக்க போகுதா? இப்போ இராணுவத்திலலாம் கூட இன்றைக்கி ஒவ்வொரு நாட்டிலையும் இராணுவம் வைத்திருப்பாங்க. அந்த இராணுவத்தில் வந்து தளபதிகள், சோல்ஜர்கள் ஒவ்வொரு படித்தரங்களை வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு போரை சந்தித்தால் அந்த போர்க்களத்தில் செயல்பட்டதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் பதவி உயர்கள்லாம் கிடைக்கும். பதவி உயர்கள் கொடுப்பாங்க. அந்த பதவியில் இருந்ததுக்காக ஒவ்வொரு காலகட்டத்தையும் கணக்கிட்டு பதவி உயர்வு வழங்கிக்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒன்று அன்னைக்கு நபித்தோழர்களுக்கு ஏதாவது உண்டா? அதெல்லாம் எந்த ஒன்றுமே கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது அவர்கள் எந்த நோக்கத்திற்காக களத்தில் இருந்தாங்க? இது மாதிரி நம்மளை பாராட்டுவாங்க, புகழ்வாங்கன்னு அப்படியா? அது கூட கிடையாது. இது மாதிரி போர்க்களத்தில் கலந்து கொண்ட நிகழ்வை திரும்ப அறிவிப்பதற்கு அவங்க சிரமப்பட்டாங்களே, அந்த சிரமப்பட்டதையே திரும்ப சொல்வதற்கு தயங்கினாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைகள்லாம் இருந்தது நபித்தோழர்கள்ட்ட. ஏன்னா இதை வந்து நன்மையான காரியத்தை நம்ம சொல்லிட்டா நன்மை பாழாக போயிடுமோ? நம்ம போய் இப்போ களத்தில் போய் நின்றது அல்லாவுக்காக நின்றோம், அல்லாவின் தூதரோடு நம்ம பக்கபலமாக இருந்தோம், அந்த மார்க்கத்துக்காக நின்றோம், வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இதை நம்ம சொல்லி காட்டி இதில் நம்மளுக்கு நன்மை போயிடுமோ என்று கவலைப்பட்டார்கள். அதைத்தான் தாத்துர் ரிகா என்று சொல்லக்கூடிய ஒட்டு துணி போர். இந்த போர்க்களத்தை வந்து அல்லாவின் தூதரோடு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நபித்தோழர்கள் சந்திப்பதற்காக ஆயத்தமாகிறாங்க. ஆயத்தமாகும்போது இந்த போர்க்களத்தை சந்திக்க போகக்கூடிய நேரத்தில் வாகன பற்றாக்குறை ஏற்பட்டுருது. வாகன பற்றாக்குறை ஏற்பட்டால் இந்த போர்க்களத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் வாகனம் இல்லை. அப்படி இருக்கும்போது அல்லாவின் தூதர் நபித்தோழர்கள்ட்ட என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கக்கூடிய வாகனத்தை ஒட்டகத்தை வைத்து ஒரு ஒட்டகத்திற்கு 6 நபர்கள் என்று நியமிக்கிறாங்க. 6 நபர்களும் அந்த ஒரு ஒட்டகத்தில் பயணிக்கணும். முறை வைத்து இவர்கள் கொஞ்சம் தூரம் பயணிக்கணும், அடுத்து அவங்க இறங்கிட்டு அவங்க திருப்பி கொஞ்சம் தூரம் பயணிக்கணும். இப்படி 6 நபர்கள் ஒரு ஒட்டகத்துக்கு நியமிக்கிறாங்க. இப்படி நியமிக்கப்பட்டு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் முறை வைத்து பயணிக்கக்கூடிய அந்த சமயத்தில் நீண்ட நெடிய பயணங்கள், பாலைவனத்தில் அந்த பயணங்கள் நடக்குது. சாதாரணமாக இன்றைக்கி நம்மளுடைய காலகட்டத்தில் ஒரு ரோட்டில் ஒரு நீண்ட நெடிய தூரம் நடக்கிறதுனாலே நம்மளால் முடியாது, ரொம்ப சிரமம். அப்படி இருக்கும்போது அந்த பாலைவனத்தில் நல்ல வெயில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அவங்க வந்து ஒரு நீண்ட பயணத்தை தொடர்ந்து வாகன பற்றாக்குறையோடு இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு போர்க்களத்தை சந்திக்க போகிறாங்க. இப்படி சந்திக்கும் போது போனால் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து சூழல் ஏற்படுதுன்னு சொன்னால் அந்த மணலில், பாலைவன மணலில் நடந்து 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 கால்கள் எல்லாம் தேய்ந்து அவர்களுடைய விரல்களில் இருக்கக்கூடிய நகமெல்லாம் பேய்ந்து அப்படியே கலண்டு விழுகக்கூடிய அளவுக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னால் சூழல் ஏற்படுது. அப்படி ஏற்படும் போது அந்த கலண்டு விழுந்த நகத்தை எடுத்து கிழிந்த துணியை, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பழைய கிழிஞ்ச துணியை எடுத்து அந்த நகத்தையும் வச்சு விரலோடு காலோடு சேர்த்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கட்டி கொண்டு திரும்ப அந்த பயணத்தை மேற்கொள்கிறாங்க. அதனால்தான் இந்த போருக்கு ஒட்டு துணி போர் என்று தாத்துர் ரிகா என்ற பெயரே வந்தது. ஒட்டு துணி போர் என்று பெயர் வந்த அளவுக்கு அவர்கள் அந்த இடத்துல வந்து அவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி வந்து முறை வைத்து பயணம் செய்து இந்த போர்க்களத்தை சந்திக்கிறாங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு சிரமப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு வந்து இதை வந்து நம்ம வந்து என்ன செய்யுதுன்னா நம்ம சொல்லி இதை அறிவிக்கிறதுக்கே விரும்பாமல் அப்படி விருப்பம் இல்லாமல் தயக்கத்தோடு தான் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் இதை சொல்வதன் மூலமாக ரொம்ப அந்த போர்க்களம் ரொம்ப இக்கட்டான ஒரு போர்க்களம். இது செஞ்சது அல்லாவுக்காக செஞ்சோம், இதை நம்ம சொல்லி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் எவ்வளோ சிரமப்பட்டேன் தெரியுமா, நாங்கள்லாம் அந்த காலத்தில் என்ன பாடுபட்டோம் தெரியுமா, நாங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி கஷ்டப்பட்டோம் தெரியுமா, இப்படின்னு இன்றைக்கி கூட நம்ம தாவா காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அது சிரமத்தை சொல்லி அது ஒரு வரலாற்றுக்காக சொல்வது வேறு. ஆனால் சில பேரிடத்தில் என்ன இருக்குன்னு சொன்னால் அது வந்து ஒரு பெருமையாக சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வெல்லாம் இன்றைக்கி நம்ம மக்களிடத்தில் சர்வசாதாரண ஒன்றாக ஆயிடுச்சு. இவங்க இந்த அளவுக்கு ஒரு ஒட்டகத்தில் 6 பேர் முறை வைத்து பயணம் செய்து காலெல்லாம் தேய்ந்து நெகமெல்லாம் கலண்டு விழுந்து அதை கட்டுவதற்கு கூட சரியான ஒரு துணி இல்லாமல் கிழிஞ்ச ஒட்டு துணியை எடுத்து என்ன பண்ணுறாங்க, அதை வைத்து அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய துணியை கட்டி கொண்டு பயணம் செய்கிறாங்க. அப்படி பயணம் செய்த இந்த ஹதீஸை, இந்த தகவலை வந்து அறிவிக்கும் போது ஒரு தயக்கத்தோடு என்ன பண்ணுறாங்க சொன்னால் நன்மை எங்கே போயிடுமோ, இதை சொல்லி காட்டுறதுனால
நம்ம செஞ்சது அல்லாஹ்வுக்காக செஞ்சோம், அல்லாஹ்வுக்காக செஞ்ச நன்மை நம்மள்கிட்ட போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு தயக்கத்தோடு அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால் இது எப்படிப்பட்ட ஒரு சூழல் என்பதை யோசிச்சு பாருங்க. போர்க்களங்களில் நபித்தோழர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் வந்து செயல்பட்டிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அதற்கு பாடுபட்டிருக்கிறாங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி நம்மளும் இந்த மார்க்கத்தை வந்து என்ன பண்ணுறோன்னு சொன்னால், இன்றைக்கி அல்லாஹ்வுடைய அருளால் இந்த சத்திய மார்க்கம் நம்மளுக்கு இலகுவாக கிடைச்சிருச்சு. இந்த சத்திய மார்க்கம் நம்மளுக்கு வந்து நேரிய வழி நம்மளுக்கு இலகுவாக கிடைச்சிருச்சு. ஆனால் கிடைத்ததனுடைய பின்னணியை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதில் வந்து அவ்வளோ தியாகங்கள் அடங்கியிருக்கு, அவ்வளோ உயிர் பலிகள் அடங்கியிருக்கு, அவ்வளோ வந்து இதற்காக பாடுபட்டிருக்கிறாங்க. முன்னோர்கள் இறை தூதர்கள் பாடுபட்டிருக்காங்க, இறை தூதர்களை பின்பற்றிய நபித்தோழர்கள் பாடுபட்டிருக்கிறாங்க, அதன் பிறகு வந்த இமாம்கள் பாடுபட்டிருக்கார்கள் என்றால் இலகுவான முறையில் நம்மளுக்கு இந்த மார்க்கம் வந்து கிடைக்கல, அவ்வளோ சிரமப்பட்டு தான் நம்மளுக்கு மார்க்கம் கிடைச்சிருக்குன்னு சொன்னால், இன்னைக்கு இந்த மார்க்கத்திற்காக நம்ம ஏதாவது இந்த மாதிரி உயிரை கொடுக்கக்கூடிய சூழலாக இன்றைக்கி காலத்தில் இருக்குது. இந்த மார்க்கத்திற்காக நீங்கள் போய் உயிரை கொடுக்கணும் வாங்க இப்படின்னு நம்மளுக்கு இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்றைக்கி அந்த அவசியமும் இல்லை. நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்முடைய அந்த நாட்டின் சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம வந்து இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துரைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி எடுத்துரைத்து கொண்டிருக்கக்கூடியதிலேயே நம்ம எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கிறோம், இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதில் எந்த அளவுக்கு அலட்சியமாக இருக்கிறோம், பின்பற்றுவதில் எவ்வளோ அலட்சியமாக இருக்கிறோம், இந்த மார்க்கத்துக்காக உழைப்பதில் எந்த அளவுக்கு நம்ம பொறும்போக்காக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆனால் நபித்தோழர்கள் அந்த அளவுக்கு அவர்கள் பாடுபட்டிருக்காங்க, அவருடைய அந்த உழைப்பில் அவ்வளோ நம்மளுக்கு படிப்பினைகள் இருக்க, இன்னும் எத்தனையோ போர்க்களங்களை சந்திச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம பின்னணிகளை என்ன சொல்லுவோம்? இப்போ நம்மளிடத்துல இந்த மாதிரி மார்க்க விஷயங்களில் பலவீனம் இருப்பதற்கு நம்ம ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம காலத்துக்கும் என்ன பண்ணுவோம்னா திரும்ப 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 வேறு வேறு வடிவத்தில் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு வடிவத்திலையும் ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால், நம்ம வந்து மார்க்கத்திற்காக பாடுபடுறதில்ல, மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்கிறதில்ல, மார்க்கத்துக்காக நேரம் செலவு செய்கிறதில்ல, மார்க்கத்தை பின்பற்றுவதில்ல, நம்ம பலவீனமாக இருக்கிறோம். இது என்ன ஏன் காரணம் என்று கேட்டால் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு பதில்கள் வரும், ஒவ்வொரு பதில்களும் விதவிதமாக இருக்கும். அந்த பதில்களை நீங்கள் எடுத்து பார்த்து ஆராய்ந்து பார்த்தால் ஒற்றை விஷயத்தில் மையப்புள்ளியில் வந்து நின்றோம், பொருளாதாரம் என்ற சூழலில் வந்து நின்றோம். அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் வேணால் வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் இந்த பொருளாதாரத்தை மையமாக வைத்துத்தான் அனைத்து தகவலும் நம்முடைய சகோதரர்கள் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பொருளாதாரத்தையும் குடும்ப சூழலையும் வைத்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மார்க்க விஷயத்தில் பங்காற்றுவதற்காக காரணத்தை சொல்லுவோம். ஆனால் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ஒருவருடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு போர்க்களத்தில் போய் சந்தித்து விட்டு அல்லாஹ்வின் தூதரோடு திரும்ப வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி அல்லாஹ்வின் தூதரோடு வந்து கொண்டிருக்கும்போது அல்லாஹ்வின் தூதர் கேட்குறாங்க, ஜாபிரே என்ன திருமணம் முடிச்சிட்டிங்களா? ஆமாம் அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு திருமணம் முடிச்சிட்டேன். அப்படி திருமணம் முடித்தது கன்னி பெண்ணை முடிச்சியா இல்லை விதவையை முடிச்சியா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் கேட்குறாங்க. இல்லை அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு விதவை தான் நான் வந்து தேர்வு செய்தேன், அதை தான் மனம் முடிச்சிருக்கேன் அப்படின்றாங்க. ஏன் உனக்கு வந்து சின்ன வயசாச்சே, நீங்கள் வந்து ஒரு கன்னி பெண்ணை மனம் முடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஒரு கேட்குறாங்க, ஒரு ஆலோசனையாக கேட்குறாங்க. இல்லை அல்லாஹ்வின் தூதரே, அப்படி முடிச்சிருக்கலாம் தான், ஆனால் எனக்கு வந்து ஒரு 9 சகோதரிகள் இருக்கிறாங்க, என்னுடைய தந்தை மரணிச்சிட்டாங்க, என்னுடைய 9 சகோதரிகள் இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த குடும்ப பொறுப்பு இருக்குது. நானும் ஒரு சின்ன ஒரு கன்னிப்பெண்ணை முடிச்சுட்டு வந்துட்டா அவங்கள பார்க்குறதுல கொஞ்சம் வந்து சிக்கலாகிடுமே அப்படின்றதுக்காக என்ன பண்ணேன்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு விதவையை நான் தேர்வு செய்தேன். அவங்க சகோதரிகளை வந்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பராமரித்து கொள்வாங்களே என்ற ஒரு நோக்கத்திற்காக நான் வந்து அவங்கள தேர்வு செய்தேன்னு சொல்கிறாங்க. இந்த வரலாற்று சம்பவத்துக்கு முன்பாக இது அல்லாஹ்வின் தூதரோடு உரையாடி கொண்டிருக்காங்களே, அல்லாஹ்வின் தூதரோடு இவங்களே போர்க்களத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இதற்கு முன்பாக இவருடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு இவரிடத்தில் வந்து சொல்லக்கூடிய அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போகிறாங்களே குடும்ப பொறுப்பை, இதற்கு முன்பாகவும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு வந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்களோடு ஒரு போர்க்களத்தை சந்திக்க போகும்போது அல்லாஹ்வின் தூதர் ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க. அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள்ட்ட அறிவிப்பு செய்கிறாங்க, இந்த போர்க்களத்தை நம்ம சந்திக்க போகிறோம் அப்துல்லா அவர்களே, அப்படி சந்திக்க போகக்கூடியதில் மரணிக்கக்கூடியதில் முதலாவதாக நீங்கள் கூட இருக்கலாம் என்று நான் எண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, கவலைப்பட்டு அந்த போர்க்களத்தில் கலந்து கொள்ளாமல் போகலை. அவங்களும் என்னென்னா 9 பிள்ளைகள் இருக்குது,
9 பிள்ளைகளை பெற்றெடுத்து அவருக்கு உண்டான குடும்ப சூழல் பொறுப்புகள்லாம் இருக்குது. இப்படி இருக்கும்போது அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, நீங்கள் தான் முதல்ல மரணிக்கக்கூடியவராக கூட இருக்கலாம் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க. இந்த செய்தியை கேட்டு இவங்களும் பின்வாங்கியிருக்கலாம். என்ன பின்வாங்கியிருக்கலாம்? போர்க்களத்துக்கு போனால் நம்ம அல்லாஹ்வின் தூதர் முதல்ல நீங்கள் தான் மௌத்தா போகணும்னு சொல்கிறாங்களே, அப்படி நடந்துருச்சுன்னா என்ன ஆகுறது? அதனால் நம்மளுக்கு பிள்ளைகள்லாம் இருக்குது, குடும்பம்லாம் இருக்குது, நம்ம எப்படி போய் கலந்துக்க முடியும்னு அவங்க ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் தன்னுடைய மகனை அழைத்து சொல்கிறாங்க, ஜாபிரே இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சி தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்ணுறாங்க. அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் உபதேசம் பண்ணுறாங்க, ஜாபிரே எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குப்பா, 9 சகோதரி இருக்கிறாங்க, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, பார்த்துக்கோங்க, என்னுடைய கடனை அடைச்சது, உன்னுடைய 9 சகோதரியும் கொஞ்சம் பராமரிச்சுக்கோ. அல்லாஹ்வின் தூதர் போர்க்களத்தை சந்திப்பதற்காக அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. இப்படி அழைப்பு கொடுக்கக்கூடிய இந்த போர்க்களத்தில் நான் போய் சந்திக்கக்கூடிய சூழலில் அல்லாஹ்வின் தூதர் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, அதில் மரணிக்கக்கூடியதில் நீங்கள் கூட முதலாவது ஆளாக இருக்கலாம் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க. அப்படி நடந்துட்டா என்னுடைய கடனை நீ அடைச்சிரு, உன்னுடைய சகோதரியை நீ பார்த்துக்கோ இப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்துட்டு அந்த போர்க்களத்தை போய் சந்திக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னார்களோ அதே போன்ற அந்த இடத்துல நடக்குது. அவர்கள் எதிரிகளால் வெட்டி வீழ்த்தப்பட்டு ஒரு கொடூரமான முறையில் உடல் சிதைக்கப்பட்ட ஒரு சூழலாக அமைந்து விடுகிறது. அதை தன்னுடைய மகனாக இருக்கக்கூடிய ஜாபிர் அவர்களை பார்க்க முற்படுறாங்க. இருக்கக்கூடிய நபித்தோழர்கள்லாம் தடுக்கிறாங்க. தந்தை இந்த அளவுக்கு மௌத்தா போய் கிடக்கிறாங்க, உடலெல்லாம் சிதைந்து கிடக்கு, பார்த்தா சின்ன பிள்ளை என்ன பண்ணுவான், பயந்து பதறிடுவானே அப்படின்னு சொல்லி நபித்தோழர்கள் தடுக்கிறாங்க. அப்போது அல்லாஹ்வின் தூதர் சொல்லுங்க, அனுப்பி விடுங்க பார்க்கட்டும் அப்படின்றாங்க. பார்த்துட்டு ரொம்ப கத்தி கதறாங்க. தன்னுடைய தந்தை இது போன்று மறைந்து கிடத்தா எந்த மகனுக்கு பொறுக்க முடியும், அழுகுறாங்க. அப்போ அப்படி அழுகும்போது அல்லாஹ்வின் தூதர் ஒரு அறிவுரையை சொல்லி அனுப்புகிறாங்க. அப்படின்னு சொன்னால் இப்படி அனுப்பக்கூடிய இந்த சூழல், இது மாதிரி சம்பவத்தெல்லாம் பார்த்துட்டாங்க. தன்னுடைய தந்தை போர்க்களத்தில் போய் இறந்த சம்பவத்தை பார்த்தாச்சு, இறந்த பிறகு குடும்பம் நிர்கதியாக நிற்கக்கூடிய ஒரு சூழலை பார்த்தாச்சு, நிர்கதியாக நின்று ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறாங்க சின்ன இளம் வயதில். அப்படி இருக்கும்போது இதில் என்னென்னா, திரும்பவும் அல்லாஹ்வின் தூதரோடு ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களும் போர்க்களத்துக்கு போயிட்டு வராங்க. திரும்ப அவர்கள் போர்க்களத்துக்கு போயிட்டு வரும்போது தான் இந்த சம்பவத்தை விளக்குறாங்கன்னு சொன்னால், எந்த அளவுக்கு அவங்க அந்த மார்க்கத்தில் ஒரு பிடிப்பினையாக மார்க்கத்துக்காக அர்ப்பணிக்க வேண்டிய தியாகம் பண்ணணுன்ற ஒரு சூழலில் இருந்திருக்காங்க பாருங்களேன். அப்போ அப்படி இருந்ததுனால தான் தன்னுடைய தந்தை போய் இறந்தும், தன்னிடத்தில் அந்த குடும்ப சூழல் முழுமையாக வந்தும், கடன் தன்னுடைய மேல் சுமத்தப்பட்டும், அந்த போர்க்களத்தை திரும்பவும் அவர்கள் போய் சந்தித்து விட்டு ஒரு குடும்ப சூழலை பொறுப்பேற்றுக்கிறாங்கன்னு சொன்னால், இன்றைக்கி நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய பலவீனம் என்ன? குடும்ப சூழலை காரணம் காட்டுறோம், பொருளாதாரத்தை காரணம் காட்டுறோம். எனக்கு கடன் இருக்குது, எனக்கு தேவைகள் நிறையா இருக்குது, எனக்கு குடும்பம் இருக்குது, நான் குடும்பத்துக்காக நான் சேர்க்கணும், இப்படி நம்ம காரணம் காட்டுறோமா இல்லையா? அப்போ இப்படியெல்லாம் இருந்தால் இந்த நபித்தோழருடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு அழகிய வரலாற்றில் நம்ம உணர்த்தக்கூடியது என்ன? அதே தான் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களுக்கும் கிடைத்தது. அந்த குடும்ப சூழல் இருந்தது, கடன் சுமை இருந்தது, அவர்களுக்கும் 1000 தேவைகள் இருந்தது. ஆனாலும் மார்க்கத்திற்காக தன்னுடைய தந்தை போய் மரணித்த பிறகு கூட அதெல்லாம் மனசில் வைத்து போனால் இப்படிலாம் நடக்குமோ என்பதை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு அவர்களும் போர்க்களத்தை போய் சந்திச்சுட்டு மார்க்கத்துக்காக பாடுபடுறாங்கன்னு சொன்னால், இது போன்ற ஒரு அர்ப்பணிப்பு, இது போன்ற ஒரு எண்ணம் நம்மளிடத்தில் இருக்குமேயானால் நிச்சயமாக நாம் இந்த மார்க்கத்துக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு சூழல் நம்மளிடத்தில் இருந்தால் இதை அல்லாஹ் பொருந்தி கொண்டு நாளை நிச்சயமாக நம்மளுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்குவான். இதனால தான் அல்லாஹ் நபித்தோழர்களில் பொருந்தி கொண்டான்ட்டான். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்று அல்லாஹ் திருமறை குரானில் சொல்கிறானே. என்ன காரணம்? இவ்வளோ தியாகங்களும் அர்ப்பணிப்பும் செஞ்சதுனால தான். அப்போ அர்ப்பணிப்பும் தியாகமும் மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுக்காக இருக்கணுமே ஒழிய, அப்படி செய்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய நற்காரியங்களை பொருந்தி கொள்வான். அப்படி பொருந்தி கொண்டான் என்றால் நமக்கு நிச்சயமாக அந்த மறுமை நாளில் நமக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் வழங்குவான். அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கத்துக்காக நாம் மார்க்க விஷயங்களுக்கு பாடுபட வேண்டும், மார்க்க விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், எடுத்து சொல்வது மூலமாக நமக்கு நன்மையை முற்படுத்த வேண்டும். அப்படி முற்படுத்திய நன்மைகள் மூலமாக சொர்க்கத்தை அடையக்கூடிய நற்பாக்கியத்தை வல்ல நாயகி நம்ம அனைவருக்கும் தந்தொருள் புரிவான அந்த பிரார்த்தித்து எனது இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.